இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இடையில தேர்ட் அண்ட் லாஸ்ட் T20 மேட்ச் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பேட்பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்கு. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட்பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெங்களூரு பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், நல்ல ஃப்ளாட் விக்கெட், ஸ்கோர் பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் சின்னது. பட் ரீசெண்டாக இந்தியா எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா இங்கே 160 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. அதுக்கு டியூ ஃபேக்டர் முக்கிய காரணம். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்கும். கொஞ்சம் மெதுவாக பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே கண்ட்ரோலாக பவுல் பண்ண முடியும். நல்ல பேஸ் இருக்கிற பவுலர்ஸ் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. அதுலேயும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. ரெண்டு டீம்லேயும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பிஷ்னோய் அண்ட் நூர் அகமத். பெஞ்சில் குல்தீப் யாதவ் அண்ட் குயிஸ் அகமத் இருக்காங்க. ஸோ ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸை டீமில் எடுத்துக்கணும். இங்கே இது வரைக்கும் 7 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 2 டைம்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 5 டைம்ஸ் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 155 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 202 இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக ஸ்ரீலங்கா 122 ரன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 4 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 1 டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோவ் 190 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்தியா ஆல்ரெடி சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. ஸோ பெஞ்சில் இருக்கிற குல்தீப் யாதவ் தென் ஆவேஷ் கானுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. குல்தீப் உள்ள வந்தா வாஷிங்டன் சுந்தர் இல்லை ரவி பிஷ்னோயை உட்கார வைப்பாங்க. ஆவேஷ் கான் உள்ள வந்தா முகேஷ் குமாரை தான் உட்கார வைக்கணும். அதை பண்ணுவாங்களா பார்க்கணும். மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் சசாய்க்கு எதுவும் சான்ஸ் கொடுக்குறாங்களா பார்க்கணும். சம்டைம் நூர் அகமதை ட்ராப் பண்ணிட்டு குயிஸ் அகமதை எடுத்துட்டு வரவும் சான்ஸ் இருக்கு. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். பட் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். GLல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ரோஹித் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டக் அவுட் ஆயிருக்காரு. ரோஹித்துக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இந்த மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் வேர்ல்டு கப் ஸ்கோரில் எடுக்கிறத பற்றி யோசிப்பாங்க. ஸோ ரோஹித் நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த வென்யூவில் 3 T20s ஆடி 29 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. IPLலையும் இங்கே கிரேட்டாக இல்லை. பட் ODIஸில் இங்கே சூப்பராக ஆடி இருக்காரு. ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சிருந்தாரு. குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 20-30 ரன்ஸ் வரைக்கும் பவர் பிளேயில் அடிக்க முடியும். இந்த வென்யூவில் ஒரு T20 மேட்ச் ஆடி 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விராட் கோலி 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. கோலியும் சேம் ரோஹித் மாதிரி தான். இந்த மேட்ச் கோலிக்கும் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இந்த வென்யூ ஆல்மோஸ்ட் கோலியோட ஹோம் கிரவுண்டுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே மேட்சஸ் ஆடி இருக்காரு. IPLல இங்கே 40 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் இன்டர்நேஷனல் T20ஸ்னு பார்த்தா 5 இன்னிங்ஸில் ஒரே ஒரு 50 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கோலியோட பேட்டிங் அப்ரோச் மொத்தமாக மாறி இருந்தது. எப்பவும் கொஞ்சம் தரையோட ஆடி சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணுவார். நல்ல பால்ஸை மட்டும் அடிச்சு ஆடுவார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஏரில் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் டவுட்டு தான். கோலி கிட்ட வேர்ல்டு கப் T20க்கு செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்குது. பட் குவாலிட்டி பிளேயர், அந்த ப்ரெஷர்லேயே பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ரிங்கு சிங் மேட்சை சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. 10லேருந்து 12 பால்ஸ் ஆடினாலேயே 30+ ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்காரு சூப்பராக. அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 8 மேட்ச்சில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் இங்கே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா. வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ரீசன்ட் ஃபார்மும் கிரேட்டாக இல்லை. பட் வாஷிங்டன் எக்ஸ் RCB பிளேயர். இந்த வென்யூ வெல் நோனாக இருக்கும். பட் இந்த வென்யூவில் 7 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் ஆடுறதால சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. சிவம் துபே பேட்டிங்கில் சூப்பராக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இங்கே 2 மேட்சஸ் ஆடி ஒரு 50 அடிச்சிருக்காரு. பெரிய பெரிய 6ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்லையும் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் டெத்தில் ஒரு ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஸோ இந்த மேட்சுக்கு டெத்தில் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான்.
ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியலாக 2 ஓவர் தென் டெத்தில் 2 ஓவர்னு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2 விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு. ரவி பிஷ்ணோய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் இந்த வென்யூவில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். குல்தீப் யாதவ் இருந்தால் மஸ்டாக இந்த மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். முகேஷ் குமார் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலை. பட் டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. டெத்தில் விக்கெட்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. ஆப்கானிஸ்தான் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் நல்ல பிளேயர். பட் இந்த சீரீஸில் கிரேட்டாக இல்லை. பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இப்ராஹிம் சத்ரான் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் இந்தியா ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் இந்த சீரீஸில் கிரேட்டாக இல்லை. கொஞ்சம் மெதுவாக ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். நஜிபுல்லா சத்ரான் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 23 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். முகமது நபி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருந்தார். பட் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. ஓவராலாக ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற பிளேயர். பவுலிங்கில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. எகென்ஸ்ட் இந்தியாவும் சரி இந்த வென்யூலையும் சரி கிரேட்டாக இல்லை. ஒமர் சாய் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணார். பட் செகண்ட் மேட்ச்சில் பவுலிங் பண்ணவே இல்லை. பட் குவாலிட்டி பிளேயர் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். கரீம் ஜானட் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஹிட்டர். குயிக்காக 15-20 ரன்ஸ் வரைக்கும் லாஸ்ட் ஓவர்ஸில் அடித்து கொடுக்க முடியும். லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு பவுல் பண்ணுவாரா டவுட்டு தான். ஒமர் சாய் பவுல் பண்ணால் கரீம் ஜானட் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். குல்பாதின் நைப் லாஸ்ட் மேட்ச்சில் 1 டவுனில் பேட்டிங் ஆடி 50 அடிச்சிருந்தாரு. ஆல்மோஸ்ட் பவர் பிளேலே பேட்டிங் வர சான்ஸ் இருக்குது. டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணலை. இந்த மேட்சுக்கு 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. நைப்போட ஸ்லோவர் பால்ஸ் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும். முஜீப் ஆஃப் பிரேக் பவுலர். இனிஷியலாக 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் அந்த 2 ஓவர் மட்டும்தான் பவுல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேபி இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. நவீன் உல்ஹக் லாஸ்ட் T20 சீரீஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. பட் இந்த சீரீஸில் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் இந்தியா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. மிடில் 2 ஓவர் தென் டெத்தில் 2 ஓவர்னு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. நூர் அகமது லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர். இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஃபரூக்கி எகென்ஸ்ட் இந்தியா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்திருந்தாரு. இனிஷியலாக 2 ஓவர் தென் டெத்தில் 2 ஓவர்னு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் குர்பாஸ். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, விராட் கோலி தென் ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல், ஒமர் சாய், குல்பாதின் நைப் தென் சிவம் துபே. பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், பிஷ்னோய் தென் நூர் அகமதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷ்தீப்புக்கு பதிலாக முகேஷ் குமாரை ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சிவம் துபே, ஒமர் சாய் தென் ரோஹித் சர்மா அண்ட் கோலி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ஜிதேஷ் சர்மா. பேட்டர்ஸில் ரிங்கு சிங், இப்ராஹிம் சத்ரான் தென் ஆல்ரவுண்டர்ஸில் முகமது நபி, கரீம் ஜானட் தென் பவுலர்ஸில் நூர் அகமத் அண்ட் முகேஷ் குமார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இப்ராஹிம் சத்ரான், முகமது நபி தென் ரிங்கு சிங் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.